சவுதி அரேபியா பக்கத்தில் இருக்கிறது ஓமன் நாடு. காலம் காலமாக இந்த நாட்டில் மன்னராட்சி தான் நடக்கிறது. மன்னர் சுல்தான் என்று அழைக்கப்படுகிறார். ஓமன் நாட்டு மன்னரின் பெயர், அதாவது சுல்தானின் பெயர் ஹைத்தம் பின் தரிக். முஸ்லிம் நாடான ஓமனில் இந்துக்கள் 1.5%, 1.5% இருக்கிறார்கள். கிறிஸ்தவர்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக 1.67% இருக்கிறார்கள். பெட்ரோல் வளம் மிக்க ஓமன் நாடு மிக வளர்ந்த நாடாக இருக்கிறது. ஓமனில் இருக்கும் இந்தியர்களில் தமிழ், மலையாளம், உருது, குஜராத்தி, மராத்தி, ஒடியா, சிந்தி, பஞ்சாபி என பல மொழி பேசுவோர் இருந்தாலும் மலையாளிகள் அதிகம். 60%க்கும் அதிகமான இந்தியர்கள் மலையாளிகள். நம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி 2 நாள் பயணமாக ஓமன் சென்றார். ஓமன் தலைநகர் மஸ்கட்டில் இருக்கும் விமான நிலையத்திற்கு நேரில் வந்த அந்நாட்டு மன்னர் மோடியை ஆற தழுவி வரவேற்றார். மோடிக்கு அந்நாட்டு மன்னர் சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. ஓமன் நாட்டு இந்தியர்களும் கலை நிகழ்ச்சிகளுடன் மோடியை வரவேற்றனர். நரேந்திர மோடியும் அந்நாட்டு மன்னரும் பல்வேறு ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டனர். குறிப்பாக இந்தியா ஓமன் இடையே வரியில்லா வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தானது. இதனால் இரு நாட்டு வணிகர்களும் மிகுந்த பலனடைவர். நம் பாரம்பரிய சித்த ஆயுர்வேத மருந்துகளை ஓமனில் விற்பதற்கான வரலாற்று சிறப்புமிக்க ஒப்பந்தமும் கையெழுத்தானது. ஓமன் நாட்டு மிக உயரிய விருதை அந்நாட்டு மன்னர் நமது மோடிக்கு வழங்கினார். ஓமன் நாட்டு கலைஞர்கள் நமது பிரதமரை வரவேற்கும் காட்சி. ஓமன் நாட்டில் வசிக்கும் இந்தியர்கள் நமது மோடியை வரவேற்கும் காட்சி. ஒரு பிரம்மாண்ட அரங்கத்தில் ஓமன் நாட்டு இந்தியர்கள் மத்தியில் நரேந்திர மோடி உரை நிகழ்த்தினார். आज हम सब यहाँ भारत ओमान मैत्री पर्व भी मना रहे हैं. तेजी से निर्णय लेता है, बड़े लक्ष्यों के साथ आगे बढ़ता है. यंग इनोवेटर्स निकलेंगे जो ओमान रिलेशनशिप को नई ऊंचाई पर ले जाएंगे. விமானம் வரை நேரில் வந்து கையெடுத்து கும்பிட்டு நமது மோடியை வழி அனுப்பி வைக்கிறார் ஓமன் நாட்டு மன்னர்.